வணக்கம் and welcome to anislifestyle. So நாம என்ன பண்ண போறோம் அப்படினா 5 minutes craftல ஜெல்லி ஹேக்ஸ் எடுத்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது அதுதான். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் 50% பேரோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. and Instagramல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஹேக்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்காங்க. அதை வந்து பேன்ல ஊத்திக்கறாங்க. அதுக்கு அப்புறம் அதுல வந்து ஜெலட்டின் பவுடர் போடுறாங்க. அப்புறம் நல்லா அது கரையற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கறாங்க. திருப்பி அந்த ஆப்பிள் ஜூஸ் எடுத்தாங்க அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு அதை ஊத்தி அதை 4 hours வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கறாங்க. அப்புறம் எடுத்து அது ஜெல்லியா மாறிது. அதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இந்த ஹேக் இப்போ எப்படி வர்க் ஆகுது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் காட்டுகிறேன். பார்க்க அல்வா மாதிரி இருக்கு. சீரியஸ்லி அல்வா மாதிரி தான் இருக்கு. ஸோ அது இப்படி தான் வந்திருக்கு. இந்த பாக்ஸில் அது வந்துட்டு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. நான் சின்ன பாக்ஸ் செஞ்சுருந்தேன், அவங்க பெரிய பாக்ஸ் காமிச்சிருந்தாங்க. எதுனாலும் ஓகே தான், நீங்கள் சின்னதில் செஞ்சாலும் சரி தான், பெருதில் செஞ்சாலும் சரி தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதில் வந்து அவங்க ஜெலாட்டின் பவுடர் காமிச்சிருந்தாங்க. ஸோ நார்மலாக வந்து ஜெலாட்டின் பவுடர் வந்து நான் வெஜிடேரியன் பவுடர், சரிங்களா? சில நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வெஜிடேரியன் பவுடர்ஸும் வருது. அது வந்து வெஜிடேரியன் ஜெலாட்டின் பவுடர்னு சொல்லிட்டு அது வந்து அகர்னு சொல்லுவாங்க. இந்த ஜெலாட்டின் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகும். ஆனால் அந்த அகர் அப்படின்னு சொல்கிற அந்த பவுடர் அது வந்துட்டு அது பவுடராக வருது, இல்லைனா நீளமாக அந்த ஒரு மாதிரி பாசி மாதிரி வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா வெளியே நார்மலாக உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கே செட் ஆயிரும். அவங்க ஜெலாட்டின் காமிச்சதுனால உங்களுக்கு செஞ்சு காமிட்றேன். நீங்கள் அப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக அந்த அகர்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதோட குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு படிச்சுட்டு அதே மெத்தடில் இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஓகே, நீங்கள் நார்மலாக ஜெலாட்டின் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட். ஜெலாட்டின் பவுடரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்மெல். எனக்கு ஜெலாட்டின் பவுடரோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. அது என்னவோ மாதிரி எனக்கு நல்லாவே இருக்காது. நான்வெஜிடேரியன் பவுடர் அப்படின்னாலும் அப்படி இருக்காதுன்னு தெரியல, எனக்கு பிடிக்காது. மற்றபடி வந்து ஏதாவது இந்த இப்போ இதிலலாம் ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. அது பாட்டுக்கு நார்மலாக இருக்குது. மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக செம்மையாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணாங்க, கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதை சின்ன நம்ம அந்த குச்சி மாதிரி இருக்குது தெரியுமா, அதில் வந்து குத்திக்கிறாங்க. குத்திட்டு ஜெல்லி பவுடர் இருக்குது தெரியுமா, அதில் வந்து அதை அப்படியே பொரட்டி எடுத்து அப்படியே வச்சிடுறாங்க. ஸோ அது பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ஹேக் இப்போது சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு எப்படி இருக்குது நாம் போய் இப்போ செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஹேக்கோட ரிசல்ட் வந்து இதுதான். இது வந்துட்டு உங்களுக்கு ஜெல்லி பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நீங்கள் எந்த மளிகை கடைனாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் வச்சுருப்பாங்க. அந்த ஜெல்லி பவுடர் அப்படிங்கிற ஃப்ளேவராக நிறையா இருக்கும். நான் ஒரு ஃப்ளேவர் தான் பிக் பண்ணேன். இது ஆக்சுவலாக இது என்ன ஃப்ளேவர் அப்படின்னா ராஸ்பெரி ஃப்ளேவர். அதில் மட்டும் வந்து வாங்கினேன். ஸோ இது இந்த கலரில் இருக்குது, பார்க்குறாங்க பிங்க் கலரில் இருக்குது. இப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு இது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப பங்கமாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஹேக் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஜெல்லி பவுடர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 80 rupees 70 rupees ரேஞ்சில் கிடைக்கும். எல்லா ஃப்ளேவர்லையுமே கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு மளிகை கடையில். உங்களுக்கு வேணா நீங்கள் மளிகை கடையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹேக் நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்ல பிஸ்கட் வச்சு நல்லா நொறுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பாத்திரத்துல வந்து கேரமல் இருக்கு தெரியுமா, அதை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுல வந்து பால் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் மில்க் மேட், எவாப்ரேட்டட் மில்க்னா ஆக்சுவலாக மில்க் மேட் தான், அதை ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஜெலாட்டின் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம நொறுக்கி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை போட்டுட்டு அந்த புட்டிங்கோட மோல்டு இருக்கும் தெரியுமா, அதில் வந்து ஊற்றி அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறாங்க. பார்த்தா அது சூப்பராக புட்டிங்காக மாறிடுது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம்.
இதான் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கோங்க. அவங்க அதில் என்ன பிஸ்கட் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வந்துட்டு நார்மல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் அது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த பிஸ்கட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இதில் செஞ்ச ஹேக்லேயே எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, எப்படி இருக்கும் அப்படின்னு. அது டெசர்ட் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி இருக்குது நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த ஹேக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நான் சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சீரியஸ்லி நிஜமாவே செம்ம டேஸ்டா இருக்கு. அண்ட் இதில் நான் யூஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸ், அதாவது வந்துட்டு அவங்க அதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க என்னன்னா வந்துட்டு எவாப்ரேட்டட் மில்க்னு சொல்லியிருப்பாங்க. எவாப்ரேட்டட் மில்க்னா ஆக்சுவலாக வந்து மில்க் மேடு. இது எல்லாமே உங்களுக்கு இதில் சொல்லிக்க எல்லா ஐட்டமுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து மளிகை கடையில் தாராளமாக கிடைக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன நீங்கள் வந்து அந்த மோல்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றக்கா கவலைப்பட வேண்டாம். மோல்டுக்கு பதிலாக நான் வந்து இதில் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதிலே வந்துட்டு செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 hours கழிச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும். சூப்பராக டெசர்ட் ஆகிட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணால் இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன். நான் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்குறேன். எக்ஸலண்ட், ஆசம் எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ சூப்பர் செம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போகலாம். இந்த ஹேக் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஜெல்லிக்கு திரும்ப அதை எடுத்துக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஜெலாட்டினை வந்து அவங்க கரைச்சி வச்சுருக்காங்க, அதை வந்து உள்ளே ஊற்றுறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது தெரியுமா, அதில் வந்து ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தா அது வந்துட்டு ஐஸ்கிரீம் டிஷ்ஷில் அழகாக அப்படியே நிற்கிது. பார்க்குற க்யூட்டாக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக்கோட ரிசல்ட் இதான் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னோட மிஸ்டேக் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருக்குது. அந்த பாப்சிக்கல் செய்கிறதுக்குள்ள அந்த மோல்டு இருந்தால் மட்டும் இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து ஈஸியாக கலண்டு வரும். மற்றபடி நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக டம்ளர்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா அதில் வந்து இது கலண்டு வர மாட்டேங்குது. சரிங்களா, இது வந்து ஒட்டிக்குது. அது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஜெல்லி இருக்குல்ல, அது வந்து அப்படியே அந்த இதில் வந்து ஒட்டிக்குது. அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஜெல்லி கலண்டு வந்துடுது, அந்த ஜஸ்ட் ஜெல்லி வந்து இதில் வந்து ஒட்டிக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து இது வந்து இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது வந்து ஹேக் வந்து சூப்பராக தான் ஒர்க் ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது என்னோட ஃபால்ட் தான் அப்படிங்கிறதுனால, அதனால கொஞ்சம் ப்ராப்பராக வரலாங்கிறதுனால ஃபுல் பாக்ஸ் தானே கொடுக்க போகிறேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை மோல்டில் நான் செஞ்சு பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா சும்மா கூட செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரைட்டை வந்து ஊற்றிக்கிறாங்க. அதில் வந்து பச்சை கலர் ஃபுட் கலர் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஜெலாட்டினா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மோல்டுக்குள்ளே வந்து ஊற்றுறாங்க. அந்த ஜெல்லி மோல்டுக்குள்ளே ஊற்றிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுறாங்க. பார்த்தா அழகா பச்சை கலர் லாலிபாப் மாதிரி இந்த ஜெல்லி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்க. ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட். இந்த ஃப்ளப்பர் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் ஒரு ஜெல்லி ஒன்று வரும். அது பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். ஜிக்கி 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 ஜிக்கின்னு டான்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது பயங்கர டான்ஸ்லாம் ஆடும் அந்த ஃப்ளப்பரில் வர அந்த ஜெல்லி வந்துட்டு. இது பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. அவங்க வந்து லீக்வேஷன் கொடுக்கல, எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கல. ஆனால் அது வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வரைக்கும் ஓகே. எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்ப்ரைட் வந்து கிடைக்கல, அதனால் நான் 7up யூஸ் பண்ணி எடுத்தால் ரெண்டுமே ஒரே ஃப்ளேவரில் தான் எனக்கு குடிக்கிறதுக்கு. அப்படி ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஜெல்லி மாதிரி இருக்குது. வேறு எப்படி இருக்க போகுது, 7up ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. மொக்கையாலாம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அதில் ஒரு மோல்டு ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த மோல்டு தான் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் வாங்கினா வாங்கிக்கோங்க. நீங்கள் அதில் தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் நார்மலாக அந்த ஐஸ் ட்ரேஸ் இருக்குது தெரியுமா, ஐஸ் போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரே வச்சுருப்போம்ல,
அதிலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை ஊற்றி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 or 3 hours செட் ஆயிரும், டக்குன்னு செட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் அவங்க சொன்ன அளவுக்கு, அதாவது அவங்க குச்சிலாம் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்படி குச்சியில் இப்படி குத்தி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே வந்துடும். ஸோ ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, அதாவது வந்து ஹார்டாக இல்லை. அதில் வந்து அவங்க என்னமோ அந்த லாலிபாப் ரேஞ்சுக்கு வந்து அதை வந்து காமிச்சிருந்தாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக அது இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த ஹேக் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. நாங்கள் சொன்ன அளவுக்கு அது சூப்பராக அந்த மாதிரிலாம், ப்ளஸ் அவங்க ஈக்குவேஷன்லாம் தரல. இதுக்கு 8 marks கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தர்பூசணி பழம் எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மிக்சரை வச்சே வந்துட்டு அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே ஜெலாட்டின் பவுடர் ஊற்றுறாங்க, அப்புறம் கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா அது வந்துட்டு ஜெல்லியாக மாறிடுது. ஸோ ஸ்லைஸ் பண்ணும்போது பார்த்தா அழகாக டிரான்ஸ்பரண்டான ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட். பார்த்துக்கோங்க எப்படி பல 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 ஷைனியாக இருக்கா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 5 minutes ஹேக்கின் பங்கங்கள். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஹேக்கில் அவங்க சீட்டிங் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்து ஜெலாட்டின் பவுடர் அவங்க யூஸ் பண்ணாமல் ஃப்ளேவர்டு, ஏற்கனவே ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி மிக்ஸாக இருக்கும் தெரியுமா, அந்த பவுடரை போட்டு அதில் பாயிலிங் வாட்டரை ஊற்றி அப்படியே வந்து ஜெல்லியாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அது நிஜமாகவே சீட்டிங். அப்படி வந்து நம்ம வந்து அப்படி பண்ணலை. நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் ஜூஸ், வாட்டர்மெலனோட ஒரிஜினல் ஜூஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜெல்லியை வந்து தண்ணியில் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதை அப்படியே அதுக்குள்ளே வந்து ஊற்றி அதை வந்து அப்படியே நம்ம ஜெல்லியாக மாற்றிருக்கோம். டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன், பட் இங்கே நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. அவங்க சொன்ன அந்த ஆர்டிஃபிஷியல் ஜெல்லியோட இது வந்து இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது வந்து உள்ளே வந்து கொஞ்சம் அன்னாரி சர்பத் இல்லைன்னா வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மல் ஃப்ரூட்டில் வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் போடும்போது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ சுகர் இல்லைன்னா அன்னாரி சர்பத் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இது 5 minutes கூட பங்கங்கள் அப்படிங்கிறனால ஏமாற்றிருக்காங்க நான், அப்படிங்கிறனால நான் வந்து மார்க்ஸ்லாம் எதுவும் தரமாட்டேன். அண்ட் இதான் நம்ம பண்ண லாஸ்ட் ஹேக். ஸோ தான் நம்ம ஹேக்ஸ்லாம் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு எண்டு கார்டு சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, தம்ப்நெயிலுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறீங்க. ஸோ இனிமேல் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நான் போட்டு வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் செக் பண்ணிங்கனாலே தெரியும் நிஜமாகவே நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யும் மக்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் தெரியும் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு. நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கும் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் ஏற்றுக்கொள்ளப்படும். எக்ஸப்ட் அப்யூசிவ் ஒன். நீங்கள் அப்யூசிவாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷனை நான் என்னோட சேனலில் எடுக்க தான் செய்வேன். ஓகேங்களா? ஸோ that's it. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.